தொழில்நுட்ப வளர்ச்சி மின்னல் வேகத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்திலும் கோவை மாவட்டத்தில் உள்ள கிராமம் இருளில் தவித்து வருகிறது. சிம்னி விளக்குகளை பற்ற வைத்தும் மெழுகுவர்த்தி வைத்தும் வாழ்ந்து வரும் இவர்கள் கோவை மாவட்டத்தில் திருமலையாம்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மயிலாம்பாறை பகுதியை சேர்ந்தவர்கள். இப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஆட்சேபனை இல்லாத தீர்வை ஏற்படாத தரிசு நிலத்தில் வாழும் இவர்களுக்கு அமைவிடச் சான்று இல்லை என்பதால் மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக ஒளியின்றி தவித்து வருகின்றனர். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வெளிச்சம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செல்லு சார்ஜ் போடுற காடு கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே போய் சார்ஜ் போட்டிருக்குறேங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. டீசல் வாங்கி தான் விளக்கு வச்சு எரிச்சிட்ருக்குறேங்க. குழந்தைகள்லாம் 10th +2 படிக்கிறாங்க. அவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் செல்லில் தான் வருதுங்க. அது சார்ஜ் போடுறக்கே அடுத்த காட்டுக்கு போய் தான் நாங்கள் சார்ஜ் போடணும். எங்கே கரண்ட் இருக்குதோ அங்கே போய் தொலாய் போய் தான் சார்ஜ் போடணும். பிள்ளைய படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் ரேஷனில் சீமனையெல்லாம் ஊற்றுறதில்ல. அதனால் டீசல் வாங்கி வச்சு தான் நாங்கள் விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்ருக்குறோம். குழந்தைங்க படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. கரண்ட் இல்லாமல் பூச்சி புழுவெல்லாம் நிறைய வருதுங்க. எங்களுக்கு நாங்களும் எந்த பக்கம் கொண்டு கொடுத்தாலும் நல்ல நடவடிக்கையே எடுக்கிறது இல்லைங்க. கேட்டால் பண்ணித்தரேங்கிறாங்க, பண்ணி தரதே இல்லைங்க. குழந்தைங்க படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. கரண்ட் இல்லாமல் பூச்சி புழுவெல்லாம் நிறைய வருதுங்க. எங்களுக்கு நாங்களும் எந்த பக்கம் கொண்டு கொடுத்தாலும் நல்ல நடவடிக்கையே எடுக்கிறது இல்லைங்க. கேட்டால் பண்ணித்தரேங்கிறாங்க, பண்ணி தரதே இல்லைங்க. இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எதுவும் இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட நச்சு உயிர்களால் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருவதாக தெரிவிக்கிறார்கள். மின்சார வசதி கிடைக்கும் வரை தெருவிளக்காவது அமைத்துக் கொடுக்குமாறு பலமுறை அதிகாரிகளிடம் கேட்டபோதும் இதுவரை எந்த பதிலும் இல்லை என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு அமைவிடச் சான்று வழங்கி மின்சார இணைப்பு வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கிராம நத்தத்தை ஒட்டிய ஒரு பகுதி தான். அதே 417 வந்து தீர்வை ஏற்படாத தரிசாக இருக்குது. ஆட்சேபனை இல்லா தரிசு அப்படிங்கிறனால இந்த பொதுமக்கள் வந்து இங்கே ஒரு 25 குடும்பங்கள் ஒரு 8 ஆண்டு காலமாக வசித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து 8 ஆண்டு காலமாக இவங்க வந்து பட்டா கேட்டும் போராடிட்டு இருக்காங்க, மின்சார வசதி கேட்டும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து இவங்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து 1 வாரம் 2 வார காலத்திற்குள்ள கூட கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை வந்து அரசு செய்யலாம். இந்த விவகாரம் குறித்து மதுக்கரை வட்டாட்சியரிடம் கேட்டபோது உரிய ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் இந்த விவகாரத்தில் தலையிட்டு பல ஆண்டுகளாக இருளில் மூழ்கியிருக்கும் கிராமத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளியின்றி தவிக்கும் இந்த கிராம மக்களின் வேதனை ஒளி அரசின் செவிகளில் விடுவது எப்போது? புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ். இப்பகுதி மக்கள் சாதாரண தொழில்நுட்பத்தை கூட பயன்படுத்த முடியாத சூழலில் இருக்கிறார்கள். பொதுத் தேர்வுக்கு கூட படிக்க முடியாமல் பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.